இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாத பொது பலன்கள் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது துலா ராசி. ராசி அதிபதி இந்த மாத துவக்கத்தில் விருச்சிக ராசியில் 2ஆம் வீட்டிலே இருக்கார். அவர் 9க்கும் 12க்கும் அதிபதியான புதனோடு சேர்ந்து செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்காரு. மாத கிரகமான சூரியன் செவ்வாயோடு இணைந்து 7ஆம் பாவ அதிபதியான செவ்வாயோடு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ இந்த துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள்ல சிறு தடைகள் விலகும். மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும். மனைவி வழியில் ஆதாயங்கள் உண்டு. மூத்த சகோதரம் இல்ல தந்தையார் தந்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்துல சிறு குறைபாடுகள் வர்றதுக்குன்னா வாய்ப்புகள் உண்டு. அப்போ தந்தையார் உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மூத்த குழந்தை முதல் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மனைவிக்கு இடுப்பு சம்பந்தமான நோய் இதெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடுப்பு எலும்பு கால் பாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கணுக்கால் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாயோடைய இணைவு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஷோல்டரு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே வரும். அப்போ அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரம் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். துலா ராசி துலா லக்னக்காரங்க இந்த ஜனவரி மாதத்துல இது நாள் வரை குரு வக்கரத்துல இருந்தவரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. டிசம்பர் மாதம் கடைசியில உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகி இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு நேர்கதியில் உங்கள் ராசியை பார்க்குறார். ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறார். இப்போ 5, 9ங்கிற விஷயங்கள்ல சிறப்பு பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அது 11ஆம் வீடாக இருக்கு. அப்போ லாபஸ்தானம் சம்பந்தமான விஷயங்கள் வருமானம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருந்த தடைகள் விலகும். வருமானம் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். இதனால் வரை இருந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். குருவும் பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து அவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. தூக்க குறைபாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். தூக்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல லேட் அவர்ஸ் தூங்குறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்றது சிறப்பாக கொடுக்கும். இந்த துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அது சம்பந்தமான வேலைகள் இருந்ததுன்னா அது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது மூலமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் அந்நிய தொடர்புகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத தொடக்கத்திலிருந்து உண்டு. துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு 2லேயே ராசி அதிபதி லக்னாதிபதியான சுக்கிரன் இருக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானோட சாரம். ஓகேங்களா? அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் இருக்காரு. மூல திரிகோணத்தில் ஆட்சி பெற்று இருக்காரு. அப்போ அவர் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல குலதெய்வ வழிபாடுகள், காவல் தெய்வம் சம்பந்தமான விஷயங்கள், முனீஸ்வர தெய்வ வழிபாடுகள், காளீஸ்வரி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தொடர்புகள் வரும். அது சம்பந்தமான விஷயங்களில் தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடுகளை முறையாக செய்துட்டு வாங்க. உங்களுக்கு குலதெய்வ சம்பந்தமான விஷயங்கள் இருந்த வந்த தடைகள்லாம் விலகி அதை நீங்கள் ரெகுலராக கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். இது நாள் வரை இருந்த தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அப்போ குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்ய பாருங்கள்.
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை ஃபாரின் ட்ரேடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க. ஷேர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த மாதத்தில் கொஞ்சம், ஏன்னா சனி பகவான் சதயம் நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளை ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கடன் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கடன் வாங்கி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாதீங்க. இஎம்ஐ இல்லை பிட்காயின் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பாக கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த ஏன்னா சனி ராகு தொடர்புகள் வரும்போது உங்களுக்கு கடன் சம்மந்தமான பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா கடன் சம்மந்தமான இடத்துல ராகு இருக்கார், அது பெருசுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கடன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. முதலீடுகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பெரியவர்களுடைய ஆலோசனை இல்லை ஜோதிடர்கள்ட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் உங்கள் சுய முதலீடுகளை செய்ய பாருங்கள். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கடன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் அவமானம் பிரச்சனை சம்மந்தமான விஷயங்களையும் வம்பு வழக்கு சம்மந்தமான பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதியில் போயிட்டுருக்காரு. அந்த ரேவதி உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கக்கூடிய அமைப்பு 12ஆம் பாவ அதிபதி. ஸோ 12ஆம் பாவ அதிபதினு வரும்போது வெளிநாடு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளலாம். ஆனால் அது சம்பந்தமான விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் பாட்டு ட்ரேடிங் செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிடாதீங்க. அப்படி லாக் பண்ணிங்கன்னா டோட்டல் லாக் ஆகிடுவீங்க. அடுத்த 18 மாதத்துலேருந்து இன்னொரு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி முடிகிற வரைக்கும், அவர் மீனத்துக்கு போகிற வரைக்கும், மறைசானத்துக்கு போகிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவம் ஷேர் ட்ரேடிங் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் இருக்க, ராகுட சாரத்தில் இருக்க. அப்போ பணத்தை ஆசையில் தூண்டி விடக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிற வேலையிலே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் சிறப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா ராகு இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் தூண்டி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய டைவர்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இருக்கிற வேலையில் என்ன வருதோ அது மட்டும் மேனேஜ் பண்ண பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த உடைய வளர்ச்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசியே துலா ராசி, துலா லக்னத்தையே குரு பகவான் வரை பார்க்குறார். புரியுதுங்களா? 3க்கும் 6க்கும் உடைய குரு பகவான். இப்போ இந்த 6க்குடைய குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து பார்க்கறதுனால சுய தொழிலை செய்யறதுக்கு தூண்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சுய தொழில் இந்த மாதத்துல இந்த சுய தொழில் செய்யறதுக்குண்டான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆரம் போடுறது நல்லது. ஏன்னா 6ஆம் பாவாதிபதி 7 இருக்கார். புரியுதுங்களா? வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள், கடன் நோய் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான் பார்க்கும்போது உங்கள் பார்வை ஓகே. ஆனால் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்போது மனைவி சார்ந்த விஷயங்கள்ல கூட்டுத்தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுடைய வாக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அதிகமாக பேசாமல் மௌனத்தை எவ்வளோ தூரம் மௌனமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஏன்னா விருச்சிகம் 2ஆம் வீடு உங்களுக்கு மௌனத்தை குறிக்கக்கூடிய இடம். அதிகமாக பேசாமல் காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு ஜனவரி மாதம் உண்டு. புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் உங்களுடைய வாக்குஸ்தானத்திலே ராசியாதிபதி லக்னாதிபதி இருக்கிறதுனால புதன் யாருக்கும் கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறார். அப்போ கௌரவத்துக்காக நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. உங்கள் வாக்குகளே உங்களை உடைய தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வருமான தடைகள் இல்லைங்க, நல்லா பார்த்துக்கங்க. பேச்சு உங்களுக்கு யாருக்கும் உதவி பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசித்து உதவி பண்ணுங்கள். ஏன்னா புதன் நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு 7ல் குரு பகவான் நண்பர்கள் குறிக்கக்கூடிய இடத்துல, உங்களுக்கு சமமான இடத்துல குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டை நட்பு கொடுக்கக்கூடிய இடமான 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது இந்த காலகட்டத்தில் நண்பர்களுக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கடன் கொடுக்குற, இல்லை கடன் வாங்கித்தரேன், இல்லை இவர் கடனுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஜாமீன் மட்டும் நின்றுடாதீங்க. நின்னீங்கன்னா டோட்டல் லாக் ஆகிடுவீங்க. அப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய வாக்கு, வாய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. அதிக அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டு கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த மாதத்தில்.
புரியுதுங்களா? மனைவி சம்மந்தமான விஷயங்கள்ல, உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் சிறு குறைபாடுகள் உண்டு. மருத்துவ ரீதியாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால நீங்க மனைவிக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலோ, கொழுப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலோ, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும், அதில கொஞ்சம் மருத்துவ ஆலோசனையை கேட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதமா தான் இந்த மாதத்தில இருக்குது. புரியுதுங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.